ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடியன்ட். லீனியர் கிரேடியன்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதாவது சிஎஸ்எஸ்ல 3 விதமா பண்ணலாம். இன்லைன் சிஎஸ்எஸ்ல பண்ணலாம், இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல பண்ணலாம், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல பண்ணலாம். நம்ம இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல எப்படி லீனியர் கிரேடியன்ட்டை யூஸ் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்போ நான் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்றேன். அதுல ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன், index.html அப்படின்னு. ஸோ இப்போ பேசிக் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிட்டு இப்போ இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் பண்ணோம், நார்மலாக ஒரு கண்டெய்னர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு ஓகேவா. இப்போ நான் கிளாஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன், கண்டெய்னர்னு கொடுத்துருக்கேன். கண்டெய்னர் எப்படி ஸ்டைலில் டிக்ளேர் பண்ணுவோம், டாட் கண்டெய்னர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு இப்போ ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி லீனியர் கிரேடியன்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி இந்த லீனியர் கிரேடியன்ட்ல கலர் நம்ம பிக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கலர், இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் ரெட் அண்ட் ப்ளூ அப்படின்ட்டு 2 கலர் கொடுத்துட்டு இதுக்கு வந்து இப்போ நமக்கு எவ்வளோ இதோட வியூ எவ்வளோ ஹைட் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஃபுல் வியூக்கும் வேணும் 100 VH வியூ போர்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க VHங்கிறது. ஸோ இது பண்ணிட்டு இப்போ இதை நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான ஒரு லீனியர் கிரேடியன்ட் ஒரு இமேஜ், ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு என்ன தேவை, இந்த ப்ளூ வந்து இந்த லெஃப்ட் சைடில் வேணும், இந்த ரெட் வந்து ரைட் சைடில் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி இமேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஸோ லீனியர் கிரேடியன்ட் முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம எந்த இடத்துல டு ரைட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரெட்டும் ப்ளூ கலர் இருந்தது. இப்போ வந்து இது எனக்கு ப்ளூ வந்து லெஃப்ட் சைடில் வேணும், ரெட்டு வந்து ரைட் சைடில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், டு லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மாறிக்கும். பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து இந்த சைடு வந்துருச்சு, ரெட் வந்து இந்த சைடு வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு டாப் டு பாட்டம் அப்படிங்கிறது ட்ரை பண்ணணும். இப்போ எனக்கு வந்து ப்ளூ வந்து டாப்பில் வேணும், ரெட் வந்து பாட்டமில் வேணும். அப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரை பண்ணுவீங்கிறத நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, டு டாப் டு பாட்டமும் போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா மேலே கீழே வந்துடும். ஓகேவா. உங்களுக்கு எப்படி தேவையோ, உங்களுக்கு எந்த மாதிரியான பேக்ரவுண்ட் தேவையோ அந்த மாதிரியான பேக்ரவுண்டு இதில் வந்து செட் பண்ணிக்கலாம்.